சேசிங்னா விராட் கோலி. விராட் கோலினா சேசிங்கு. ஸ்பெஷலிஸ்ட்டுகள் பலவிதம். ஓப்பனிங் ஸ்விங் பவுலிங் ஸ்பெஷலிஸ்ட்டு, டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட்டு, அடிச்சு ஆடுறதுக்காக ஃபினிஷரு, ரன் சேஸ்ன்னு வந்துச்சுன்னா, உலகத்தில ஒரே ஒரு ஸ்பெஷலிஸ்ட் தான் விராட் கோலி. விராட் கோலிய தாண்டி வேற எந்த பிளேயர்னாலயுமே இந்த மாரி சேசிங் பண்ண முடியாது. நம்மாள் சேசிங்ல புடிச்சு பொளக்காத டீமே உலகத்தில கிடையாது. ஆஸ்திரேலியா, சவுத் ஆஃப்ரிக்கா, பாகிஸ்தான், வெஸ்ட் இண்டீஸ் எந்த டீம் கிடைச்சாலும் சரி, சேசிங்னா நான் பொளப்பேன் அப்படின்னு தலைவன் இறங்கிருவான். மத்த பிளேயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரன் ரேட் அதிகமாக ஆக, என்ன பண்றதுன்னு தெரியாம காட்டு சுத்திலாம் அவுட் ஆயிருவாங்க. கோலி கிட்ட இருக்க மிகப்பெரிய பலமே நம்மாளுக்கு என்ன பண்ணணும், எப்ப பண்ணணும்னு தெரியும். எப்ப அடிச்சு ஆடணும்னு தெரியும். எப்ப கட்டைய போட்டு ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணணும்னு தெரியும். 10 ரன் ஒரு ஓவருக்கு வேணுமா? அடிக்கிறேன். 15 வேணுமா? அடிக்கிறேன். 4 ரன் வேணுமா? அப்பவும் அடிக்கிறேன். ஏன்னா, எல்லா ஷாட்டுமே தலைவன் வந்து பாக்கெட்டுக்குள்ள வச்சிருக்கான். நம்ம ஆளு ஒரு கட்டட கலைஞன் மாரி தான். களத்துல இறங்கி சிட்டாலா வேலை செய்வாப்ல, மேசனா வேலை செய்வாப்ல, தேவைப்பட்டதுன்னா பிளம்பர், எலக்ட்ரீஷியன் இந்த வேலைகளெல்லாம் கரெக்ட்டா பண்ணி இந்தியாவ ஜெயிக்க வச்சுருவாப்ல. பல உலக பேட்ஸ்மேனால அடிக்க முடியாத ஹண்ட்ரட்ஸு நம்ம ஆளு சேசிங்ல அடிச்சிருக்கானப்பா. இது வந்து உலகத்துக்கு தெரியாத விஷயம் ஒண்ணும் கிடையாது. ஆனா, கிரேட்னஸ பத்தி அப்பப்ப பேசி தான் ஆகணும். நம்ம ஆளு மொரட்டு ஃபிட்டான கையி. 1 போற இடத்துலலாம் 2, 2 ஓடிட்டு இருப்பாப்ல. இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் புடிச்சா கூட தலைவன் அவ்வளோ ஆக்ரோஷமா இருக்க மாட்டான். டார்கெட்ன்னு ஒண்ணு செட் பண்ணிட்டா, மண்ட கோளாறு ஆயிருது. அந்த காரணத்தினால புடிச்சு தாக்கிர்றாப்ல.